ஒரு கிரைசிஸை நாங்கள் பார்க்குறோம். குடும்பங்களுக்குள்ளே வருகிறதான கிரைசிஸை குறித்து நாங்கள் நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ரைட், உங்களுடைய ஃபைனான்ஷியலில் நீங்கள் பொருளாதாரத்தில் அடிக்கடி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு காரியம் குறைவு. இந்த குறைவு வந்து எல்லாருடைய வீட்டிலும் இருக்கிற ஒரு பிரச்சனை. சரியா, குறைவில்லாத இடங்கள் இல்லை. நாங்கள் அடிக்கடி குறைவு ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைவுக்குள்ளே போகிறோம். ஆனால் குறைவுகளை நிறைவாக்குகிறவர் தான் என்னுடைய தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜப்பானில் இந்த கிரைசிஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தையே இல்லையா. அவருடைய மொழியில் இந்த கிரைசிஸை எப்படி அவர்கள் சொல்லுவார்னு சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டி என்று தான் சொல்லுவார். ஒரு வாய்ப்பு, அதை வாய்ப்பு என்று சொல்லித்தான் அவர்கள் உபயோகப்படுத்துவார்களாம். ஆண்டவரும் அப்படிதான் இந்த கிரைசிஸ், இந்த பிரச்சனைகளை ஏன் அனுமதிக்கிறார்னு சொன்னால் இது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம் வருகிறது என்று சொன்னால் அது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதற்கு உரிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரம் தட்டி ஆண்டவர் மகிமையை செலுத்துங்க. இவ்வளவு நாட்களும் கர்த்தருடைய கரத்தை நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையில், ஏதாவது ஒரு குறைவில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொல்லக்குள்ள அங்கே கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வந்து ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு பிரச்சனை வரக்குள்ள நல்லா யோசிங்க, இது தேவன் என்னுடைய வாழ்க்கையில மகிமைப்பட ஆண்டவர் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க போயிட்டு தேவையில்லாத வேலை பார்த்து மோரக்கட்டை உடைக்கிறத பற்றி நான் சொல்லலை. நான் சொல்வது தேவன் அனுமதிக்கிறதான பிரச்சனைகள். அல்லேலூயா. இது வந்து ரெண்டு போட்டு நம்ம என்ன செய்யறது, வேணுமெண்டே பிரச்சனையில் தேடி அதை பற்றி நான் சொல்லல். அவனவன் சுய இச்சைனால் இழுப்புண்டு சோதிக்க, அதை குறித்து நான் பேசலை. நான் பேசுகிறது எல்லாமே நீங்கள் நல்லா செஞ்சு கொண்டு போகக்குள்ள ஏதாவது ஒன்று என்ன செய்யும், உங்களை போட்டு தாக்கும், உங்களை உடைக்கும், உங்களை வீழ்த்தும். ஒருத்தன் காலை வாருவான், ஒருத்தன் முதுகுல குத்துவான், நம்புகிறவன் ஏமாத்துவான். இவைகளை பற்றி நான் பேசுகிறேன். உங்களுடைய வேலைகளில் வருகிற குறைவுகள், இவைகளை பற்றி நான் பேசுகிறேன். உங்களுடைய சம்பளத்தில் இருக்கிற குறைவு, இவைகளை பற்றி பேசுகிறேன். உங்களுடைய உடலில் இருக்கிறதான சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனம், வியாதி, இதை குறித்து நான் பேசுகிறேன். இவை எல்லாமே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்கு கர்த்தரே அனுமதிக்கிற நல்ல சந்தர்ப்பம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு குறைவை குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 4:1 தொடக்கம் 7ஆம் வசனம் வரை நாங்கள் தியானிப்போம். வாசிங்க 1 தொடக்கம் 7. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உம்முடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடைய கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னுமொரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்தத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அல்லேலூயா. முதலாம் வசனம் திருப்பி வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவருக்கு மனைவியா தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ, ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம்.
அவள் எலிசாவை பார்த்து, சொல்லுங்க, எலிசாவை பார்த்து. முதலாவது நான் உங்கள் மத்தியிலே பேச இருக்கிற ஒரு காரியம், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நீங்க கொண்டு போய் சேருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக தேவைகள் வரலாம். உடனே மனிதரை நாடி தேடாமல் முதலாவது எங்களுடைய அணுகுமுறை, நாங்கள் யாரை நாடணும் என்று சொன்னா கத்தாதி கத்தரை நாடி தேடணும். அல்லேலூயா. அவரிடத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், என்னை நோக்கி கூப்பிடு. என்னவாம், என்னவாம், என்ன கடைசி சொல்ற, கூப்பிடு. சொல்லுங்க, கூப்பிடு. நாங்க என்ன தெரியுமா நினைக்கிறேன், பிரச்சனை வரக்குள்ள யோசித்து கிடக்குற, மனதுக்குள்ள ஆண்டவரோட பேட்டில் பண்ற, மனதுக்குள்ள ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்று இங்க சிந்தை தான் பேசிக்கொண்டிருக்கு. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுண்டா, என்னை நோக்கி கூப்பிடு. வாய் திறக்கணும். சொல்லுங்க, வாய் திறக்கணும். பக்கத்துல இருக்கா சொல்லுங்க, வாய் திறக்கணும், சத்தம் வரணும். வீட்டை சிலாக்களை கதைக்க விட்டா பீரங்கி மாதிரி சத்தம், ஆனா ஜெபிக்க விட்டா இப்படிதான் நிறைய பேர் ஜெபிக்கிற. குடும்ப ஜெபத்தில் ஜெபிக்க விட்டா அவங்களுக்கு அதில் வராத வெக்கம் இல்லை, அதில் வராத பயம் இல்லை. ஆனால் வேற காரியங்களுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டாக்கள் இந்த வீட்டாக்களுடைய சத்தம் வாயை திறந்ததுலண்டா நித்திரவுள்ள மட்டும் மூடாதுகள். கொசா கஜா கொசா கஜா கொசா பெரிய அரியண்டம் இந்த வீட்டாக்கள் என்று பக்கத்து வீட்டாக்கள் சொல்லுவாங்க. அப்படி தான் அங்கே வீடுகள் சத்தம் மாதிரி விளங்கிட்டேன். கர்ச்சனைகளோட தான் பேசுறது. ஆனால் ஆண்டருடைய சமூகத்தில் வரக்குள்ள அங்கே கர்ச்சனையில் மியாவுண்டு மாறிடும். எல்லா கர்ச்சனை ஆராதிக்கிறதுக்கு இங்கே இருந்து என்ன செய்யணும், உங்களை இது செஞ்சு கொண்டே குதிரை ஓட்டுற மாதிரி இது செய்யத்தான் என்னது ஆராதனை வீரன். அல்லேலூயா. நான் இன்றைக்கு அப்படி இல்லை, இன்றைக்கு நல்லா தேவனை ஆராதிச்சிங்க. ஆமேன், ஆமேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, முதல் ஒருக்கா ஸ்வீட்டாக லீட் பண்ணவர்கள் அந்த இடத்துல சரியான அமைதியாக இருக்கும். ஏன்னா அவள் உங்களை துதிங்க ஒன்றும் சொல்ல, அவளோட பாட்டு லீட் பண்ணிட்டு போனேன், சரியா அமைதியாக இருக்கு. நான் உங்களுக்கு கிளின்னு கிழிச்சேன் பிரசங்கத்தில். இன்றைக்கு நல்லா தேவனை ஆராதிச்சிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டுங்க, உங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஆமென். தேவனை சத்தமாக ஆராதிக்கணும். சொல்லுங்க, சத்தமாக ஆராதிக்கணும். ஃபாதர் படித்த சத்தமா பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டு. சொல்லுங்க, சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டு. சத்தத்தில் ஒரு வல்லம் இருக்கு. ஆமென். ஜோசி ஜோசி சாப்பிடுங்க. ரெண்டாவது கிரி திரிவார் இந்த இடமெல்லாம். ஜோசி சாப்பிடுங்க. ரெண்டாவது ஜோசி ரெண்டோடனே ஆள் அடுத்த நிமிஷம் எப்படி காலுக்குள்ள நிற்கும். அந்த சத்தத்தில் இருக்கிற வல்லமை. அல்லேலூயா. வார்னிங். அப்படிதான் நம்ம சத்துருவோட போராடணும். அல்லேலூயா. சத்தமா ஜெபிக்கணும். சொல்லுங்க, சத்தமா ஜெபிக்கணும். வழங்கிட்டா சத்தமா ஆராதிக்கிறவனா மாறணும். இல்லை இல்லை அப்படி அதுல எல்லாம் இது இல்லை, இந்த புது பிள்ளையெல்லாம் இந்த இதெல்லாம் மாற்றக்கூடாது. புதுசு புதுசாக நாங்கள் சத்தமாக இல்லை, நாங்கள் அப்படியே சாஃப்டாக இப்படி அப்படி சாஃப்டாக தான் இன்றைக்கு நிறைய பேர் இது சத்தமாக பாட்டை படிக்க விருப்பம் இல்லை, சத்தமாக ஆராதிக்க விருப்பம் இல்லை. சாஃப்ட் மியூசிக் அதுவும் வேணும், இதுவும் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மெலடி தான் கேட்பாங்க. மெலடி எப்போ பார்த்தாலும் மெலடி அவங்களுக்கு. நித்திர உள்ளவர்களையும் பாட்டு போட்டு தான் நித்திர உள்ளவாங்க. அது நல்லது. மியூசிக்கில் ஆண்டவர் அப்படி ஒரு வல்லமை வச்சு. ஆனால் சத்தமாகவும் ஜெபிச்சணும். அல்லேலூயா. சத்தமாக தேவனை ஆராதிக்கணும். ஒன்று கூடும் பொழுது இங்கே என்ன நாங்கள் செய்யணும், சத்தமாக ஆண்டவர் பாருங்க. எரியோ கோட்டையை தகர்க்க போகல என்ன சொன்னார், சாஃப்ட் மியூசிக் கொண்டு போட்டுட்டு சுற்றி வாங்கண்டா சொன்னார். இல்லை, எக்காலத்தை எடுத்து பிளாஸ்ட் பண்ணு. அல்லேலூயா.
எக்காலத்தை எடுத்து பிளாஸ்ட் பண்ணு, சத்தத்தில் வல்லமருகி. ஆண்டவர் ஆதியாமத்தில் அந்த சத்தம் உலகத்தை சந்தடைந்த உடனே ஜீவனற்ற உலகத்தில் ஆண்டவர் ஜீவனை உருவாக்கினார். அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவது. ஆண்டுடைய சத்தம் இந்த உலகத்தை ரீச் அவுட் பண்ண மாத்திரத்திலே இருள் நீங்கி வெளிச்சம் உருவானது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தில் அந்த வல்லமை இருக்கா, அந்த சத்தத்தை கொடுக்கிற தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய சத்தத்திலே ஆண்டவர் அந்த வல்லமையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆக சத்தமா பாடணும். சொல்லுங்க, சத்தமா பாடணும். ஆமென். அப்ப நோக்கி கூப்பிடு, வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்படிதான் ஆவிக்குரிய யுத்தம் செய்யணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடணும். உங்களுடைய பிரச்சனைகள், நேற்று பாஸ்டர் ஷலோம் எங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார். ஃபாஸ்டிங் பிரேயர்ஸுக்கு வாங்க, ஆண்டவர் வல்லமையா ஆண்டவர் கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர், ஜோசியஸ் சத்தம் வரக்கூடாது, உட்காருங்க உட்காருங்க ரெண்டு பேரும். நேற்று ஆண்டவருடைய வார்த்தையை அவர் அந்த இடத்துல ஷாபனுக்குள்ள அவங்க சொன்ன காரியம் என்னண்டா, ஒரு 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 இடம் எங்களுக்காக தேவை. நான் கொஞ்ச நாள் அதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறேன். தனியாக ஒரு இடம் எங்களுக்கு தேவை, சத்தமாக ஃப்ரீயாக ஆண்டவரோடு பேசுகிற ஒரு இடம், ஆண்டவரோடு பேசுகிற இடம், ஒரு நேரம். இப்போ அதை யாருமே உங்களை என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கர்த்தரை நோக்கி அன்றைக்கு அந்த 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 விதவை அவள் என்ன செய்றாள், தன் பிரச்சனையை அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாள். அவள் சொல்றாள், ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர், ஆனாலும் நான் அவரை நோக்கி கூப்பிடணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ரிலேஷன்ஷிப். விளங்கிட்டா? விளங்கிட்டா? உங்களுடைய மனைவி உங்களை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? ஓமா இல்லையா? உங்களோட பார்வையிலேயே நீங்கள் இத்தனை வார்த்தைகள் பேசுகிறீங்கன்னு அவங்க அறிகிறாங்க. என்ன, உங்களோட கணவனும் தான், கணவன் மாதிரி கொஞ்சம் டியூப்லைட் தான், ஆனாலும் ஒரு அளவு நாங்கள் என்ன செய்கிறோம், நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். பிள்ளைகளும் அப்படி தான். ஆனால் இல்லை, இவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு, இவருக்கு நான் சொல்லாமலே இவருக்கெல்லாம் விளங்கணும் எடுத்து கதைக்காமல் இருந்தால் அதில் என்ன செய்யாது, தேவைகளை நிறைவேற்றப்படாது. இப்போ இதுதான் குடும்பத்தில் பிரச்சனை. இவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லத்தானா வேணும் என்று இவங்க சொல்லுவாங்க. சொல்லாமலே உங்களுக்கு என்னது தெரியும். இப்போ இவர் என்ன சொல்லுவார், சொன்னாத்தானே எனக்கு தெரியும். இப்போ அவ்வளவுதான் நீங்கள் என்ன குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க என்று இவங்க சொல்லுவாங்க. 10 வருஷம் 15 வருஷம் வாழ்றீங்க, எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும். சில நாங்கள் லிஸ்ட் போட்டு தந்தாலே நாங்கள் மார்க்கெட்டில் என்னது சாமாலை மறந்துட்டு வராங்களா, நாங்கள் விளங்கிட்டா லிஸ்ட் போட்டு எழுதி தர்ற சாமாலை ஒன்று என்ன மறந்துட்டு வர்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி என்ன செய்யணும், சொல்லணும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, ஆண்டவர் ஒன்றை மறக்காதவர். ஆனால் நீங்கள் பேசணும் என்று சொல்லி விரும்புகிறார். சொல்லுங்க, பேசணும். விளங்கிட்டா? ஆண்டவரத்தை கேட்கணும். இந்த கேட்கிற என்ற காரியம் நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. சரியா? ஏண்டா அந்த கேட்கக்குள்ள கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நாங்கள் இறங்கி வர வேண்டியிருக்கு. ஒரு தேவை உங்களுக்கு இருக்கு, ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அதை கேட்கக்குள்ள நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த ஆள் மேலே டிபெண்ட் ஆகுறீங்க. ஓமா இல்லையா? அந்த ஆள் மேலே ஒரு உதவியை நாடுறீங்க. கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பெருமை என்ன செய்கிறது, உடைக்கப்படுகிறது. உங்களுக்குள்ள என்ன உருவாகிறது, தாழ்மை உருவாகிறது. ஏன், இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, தனியே செய்ய முடியாது, இவருடைய உதவி எனக்கு தேவை. நீங்க சத்தம் போடாமல் இருக்கக்குள்ள என்ன ஆண்டவருக்கு இன்டெரக்டா சொல்றீங்கடா, நான் எனக்கு இப்படி இருக்கு, நீர் செய்யுமே, நீர் தேவன் தானே, நீர் அப்படி ஆண்டவர் அப்ரோச் பண்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆனா உதவி நாங்க கேட்கணும். ஆண்டவர் சொல்ற என்னது, கேளுங்கள், என்ன கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள்
திறக்கப்படும். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கும் திறக்கப்படும். தேடுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா தேடும். காலை மணினா கீழே இருந்து, பேர்ஸில் இருந்து, ஃபோனில் இருந்து எல்லாத்தையும் நல்லா தேடுவோம். ஆனால் அந்த கேட்குறது கொஞ்சம் என்னது எங்களுக்கு, என்னத்தை கேட்குறேன், நானே எல்லாத்தையும் செய்து முடிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற ஜனங்களை மாறுங்க. சொல்லுங்க, நான் கேட்கணும். அவள் அன்றைக்கு ஆண்டவரை அப்ரோச் பண்ணாள். வாசிங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய என்னத்தோடையாம் இப்போ விளங்குதா? என்னத்துக்கு ஆராதிக்க சொல்கிறேன். சிலாக்கள் ஆராதிக்க மாட்டாங்க, அவங்க ஜெபந்தான். ஆராதிக்க வந்தாலும் விண்ணப்பம் தான் சொல்கிறோம். முதலாவது தேவனை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து முதலாவது ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் சமூகத்துக்கு வந்தா ஐயோ ஆண்டவரே, அது இல்லை ஃபர்ஸ்ட் அப்ரோச். அது இல்லை ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஒரு லெட்டர் எழுதக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு லெட்டர் எழுதுறீங்க. லெட்டர் எழுதக்குள்ளே முதலாவது நீங்கள் எவ்வளவு கிரேட்ஃபுல்ன்றதை காண்பிக்கிறதுக்கு அவங்க செய்த நன்மைகளை நினைத்து ஃபர்ஸ்ட்டாக என்ன செய்வீங்க? அதான் பொலைட்டாக ஒரு ஆளை நாங்கள் நெருங்குகிறது, கிட்டி சேர்றது. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு கம்பெனி உங்களை அழைச்சிட்டான் ஒரு இன்டர்வியூக்கு, என்ன எழுதுறீங்க? எங்களை கூப்பிடுறதுக்காக நன்றி, இவ்வளோ பேருக்குள்ளே இருந்து என்ன நீங்கள் கூப்பிட்டீங்களே, என்ன பார்த்தீங்களே, நன்றி 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 என்று சொல்லி அவனுக்கு நன்றியை செலுத்தி கும்பிட போட்டது தான் புறவு என்ன செய்றீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதுக்கு வாரீங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தால் மட்டும் இங்கே உட்காந்து கத்திர சமூகத்துக்கு வந்தால் அவ்வளோ நேரம் சும்மா வருவோம். மரக்குள்ள எல்லாம் நல்லா தான் இருக்கு மோரை. இங்கே உள்ளே பூந்தானே கையெழுத்துங்க, ஆறாதீங்க, எனக்கே இவ்வளோ பிரச்சனை எப்படி? ஃபஸ்ட்டாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கஷ்டம்தான். ஆனால் பல்ல கடிச்சு கொண்டு என்ன செய்றீங்க? மனுஷரிடத்தில் ஃபஸ்ட்டு அவங்கள அப்படி அப்ரோச் பண்ணுற. நீங்கள் தேவனை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோட கூடிய, சொல்லுங்க, பிறகுதான் ஜெபம். முதலாவது தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை மாறுங்க. தேவன் உங்களோட வாழ்க்கையில செய்த நன்மைகளை விவரித்து சொல்லுங்க. ஆண்டவருடைய மகிமையை விவரித்து பாடுங்க. அப்படிப்பட்டவங்க மேலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அப்படிப்பட்டதான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். சிலர் எப்படின்னு சொன்னா ஒன்றுமே நடக்கலாட்டியும் தேவனை ஆராதிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க இன்னொரு படி மேல ஆண்டவருக்கு வழங்கிட்டா. யோபுவை போல கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். அப்படிப்பட்ட மென்டாலிட்டி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல கத்தர் காப்பாத்தினாலும் நாம ஆராதிக்க மாட்டோம், காப்பாற்ற போனாலும் இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அது இன்னொரு படி மேல விசுவாசத்தில். முதலாவது ஸ்தோத்திரத்தோட கூடிய, சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோட கூடிய. ஸ்தோத்திரம் என்ன? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். கையில் எத்தனை இருக்கு சாப்பாடு? 5 அப்பம் இருக்கு. 5 அப்பம் 2 மீன். அது எங்க 5000 பேரை காணும். ஆண்டவர் இயேசுக்கு அதை எடுத்து என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால இன்றைக்கு அநேக ஜெபங்கள் கேட்கப்படுறது இல்லை. காரணம் என்னன்னா, எங்களுக்கு ஆண்டவரை அப்ரோச் பண்ண தெரியாது. முதலாவது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இவங்களை பாருங்க, எப்ப பார்த்தாலும் குறைதாங்க இருப்பாங்க. இந்த மென்டாலிட்டி உள்ளாக எவ்வளவு ஆண்டவர் நன்மை செஞ்சாலும் இல்லைன்ற வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். நீ ஜீவனோட இருக்கிறதே பெரிய கிருபை. எத்தனை பேர் அடுத்த நாளை காண இல்லாம அல்லாடி கொண்டிருக்க தேவன் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நல்லா மூச்செடுத்து வருத்தம் இல்லாம வியாதிலாம் வாழ, அதுவே பெரிய கிருபை. அல்லேலூயா. எங்களுடைய பாகங்கள் எல்லாம் நல்லா செய்து, அதெல்லாம் பெரிய கிருபை. அதுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்தணும். பாருங்க, தாவீது எப்படி ஆண்டவர் நன்றி செலுத்த, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால் எப்பயாவது நீங்க அதுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இவ்வளவு அழகா என்ன படைச்சிங்களே, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா?
இல்லாட்டி கண்ணாடியை பார்த்து இது என்ன பிம்பிள் ஒன்று வந்துட்டு நமக்கு முடி சுருட்டையாக இருக்குது, நீட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எனக்கு ஒரு பல்லு இப்படி இருக்குது, அந்த பல்லு இப்படி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பல்லுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு நீக்கல் இருக்கு, அது சேர்ந்துருந்தால் நல்லா இருந்திருக்கு. கண்ணாடியை பார்க்கக்குள்ள குறைய பார்க்காதீங்க. கண்ணாடியை பார்க்கல கர்த்தர் உன்னை எவ்வளவு நிறைவாய் படைச்சிருக்கிறாரு, அதுக்கு முதலாக நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. ஆமென். நிறத்தை குறித்து கவலைப்படாதீங்க. வெள்ளைக்காரெல்லாம் வெயில படுக்கிறாங்க, என்னத்துக்கு? உங்களை மாதிரி கருப்பா, நம்மளை மாதிரி கருப்பா. நம்ம என்னடா இந்த கலரை மாத்துறதுக்கு அள்ளி அள்ளி பூசுற எண்ணத்தையெல்லாம். அது 40 வயசு வந்தோடனே கிழவனும் கிழவி மாதிரி மாறிடுவோம். சோளெல்லாம் சுருங்கி கிழட்டு மூதவி மாதிரி இருப்போம். சின்ன வயசுலே கண்ட கெமிக்கலை தூக்கி மோரக்கட்டையில் பூசுறது. ஆண்டவர் கொடுத்த அழகு எனக்கு போகுது. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அதை கொஞ்சம் லைட்டாக பாலிஷ் பண்ணி தலைமுடி இழுத்து அந்த அது அப்படி இருக்கணும். மாற்றிக்குது இதெல்லாம் நிற்கப்படாது. அல்லேலூயா. மாற்றினவங்க இனி கவலைப்படாதீங்க. அப்படியே இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த நிறைவுக்காய் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆமென். அப்ப சோத்திரத்தோட கூடிய அந்த 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 ஒரு இதை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுங்க. வழங்கிட்டா வளர்த்துக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை வந்தாலே ஆண்டவரே உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காய் அப்படியே சோத்திரச்சு கொண்டிருக்க அப்படியே போகணும். உங்களை ஃப்ளாஷ்பேக்கு போகணும். எவ்வளவு நன்மைகள் அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சா நினைத்து நினைத்து நன்றி சொல்லணும். ஆமென். சோத்திரத்தோட கூடிய அதுக்கு பிறகு ஜெபத்தினாலும் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னொரு வசனம் சொல்லுகிற, நீ வேண்டிக் கொள்ளுற முன்பதாவே ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியப்படுத்து, எனக்கு தெரியப்படுத்து. அதை ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நீ பேசணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார். நீ ஸ்தோத்திரம் செலுத்தணும் வாஞ்சிக்கிறார். ஜெபத்தினாலே ஆண்டவர் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாஞ்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படு. நீ எப்படி என்ன மகிமைப்படுத்துவா? நான் கொடுக்கிற விடுதலையை நீ பெறும் பொழுது அது யாருக்கு மகிமை? ஸோ உங்களோட வாழ்க்கையில் கர்த்தருடைய அற்புதம் நடக்குதுன்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது, ரெண்டாவது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே யோசிச்சுக்கொள்ளுங்க, அதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பெரிய ஒரு ஆராதனை நடக்குது எங்களுடைய வாழ்க்கையில், தேவனுடைய அற்புதம் நடக்கக்குள்ள. அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தேவையா? மனுஷனை நோக்கி முதலாவது கூப்பிட நிறுத்துங்க. முதலாவது நான் சொல்கிறேன், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உடனே ஆண்டவர்கிட்ட போங்க, இம்மீடியட்டா. ஏதாவது எங்களுடைய ஆக்சிடென்ட் நடந்தால் என்ன என்ன நம்பர்? அது 19 17 என்ன நம்பர்? 4 நம்பர் இருக்குல்ல. 1775 தெரியாதா? நல்லா இருக்கும் போல, எனக்கும் தெரியாது. அந்த நம்பருக்கு அடித்த உடனே என்ன செய்வான்? உடனே ஆம்புலன்ஸ் வந்துடுவான். அப்படி தேவனை கிட்டி சேர்ற ஜனங்களா நீ நான் இருக்கணும். உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும். உடனே எங்களோட வாயில வர்றது இயேசுவே என்ற வார்த்தை தான் வரணும். ஆமென். ஆண்டவர் எங்களை விடுவிக்கிற தேவன். சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுவிக்கிற தேவன். கையொறிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே நன்றி ஆண்டவர், நீர் என்னை நோக்கி கூப்பிடுகிற எனக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற. நல்ல வாயத்தரம் சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி 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 நன்றி. அந்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை கிட்டி சேருகிற இருதயத்தை கொடுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. அன்னாள் தேவனை நோக்கி கூப்பிட்டாள். ஆசை அங்கே இருந்த ஆசாரியர் கூட யோசிச்சாரு, இவள் மதுபானத்து வெறியினால உளறி கொண்டிருக்காள். விளங்கிட்டா? அப்படி ஒரு ஆளை பார்த்து இப்போ இவடத்த ஒரு ஆள் ஜெபிக்குது. சரியா?
ஜபிக்குது. பின்னுக்கு ஒரு ஆள் வாரர், இவர் மதுபான வெறி கொன்றியார் யாராவது நினைப்பாங்களா? சரி, ஆண்டவரை குறித்து அறியாதவனை விடுங்களேன். ஒரு பாஸ்டர் நினைப்பார், ஒரு ஆள் சர்ச்சுக்குள்ளே இருந்து கொண்டு ஜபிக்கக்குள்ள இது குடிச்சு போட்டு வந்துருக்கேன். என்ன உங்களை சொல்கிறேன்டா, அந்த அன்றைக்கு அவளுடைய ஜெபம் அப்படி இருந்துச்சு. அவள் அப்படி ஜெபிச்சிருக்காள். ஒரு ஆசாரியம் கூட இவள் குடிச்சு போட்டு வந்திருக்காள் என்று நினைக்கிற அளவிற்கு அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் கத்திருக்கிறாள், அழுது இருக்கிறாள், ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவர் அப்படியாய் கத்தரை நோக்கி. நாங்கள் எப்படி அப்படி நோக்கி கூப்பிட்டுருக்கோம்? நம்ம கையை வைத்த சொன்னாலே இப்படி தான் வைத்துரு. கையை வைத்து ஆண்டவர் ஆராதிப்போம். கையை வைத்து ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கத்தினாதான். முழங்கால இருந்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்த நாளே ஞாபகம் இல்லை. அப்போ ஏன் முகம் கூப்புற விழுந்து இழந்திருக்கீங்களா ஆண்டவருடைய சமூகத்திலே? அன்றைக்கு நாட்களில் அப்படித்தான் ஆண்டவர் ஜபிச்சாங்க. நேற்று ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். என் ஆத்துமாவை சொல்கிற டைமில் முகம் கூப்புற விழுந்து அவங்க அந்த என் ஆத்துமாவை சொன்னேன். நான் டக்குன்னு எனக்கு வச்சு என்னடா நான் அப்படி காய்ச்சி கொண்டு இருந்தேன்னா திடீர்னு ஒவ்வொரு பார்த்தா ஒவ்வொரு ஜனங்களாக வந்து அவங்க அந்த ஆராதனை முடிஞ்சோடனே கத்துற சமூகத்தில் முகம் கூப்புற விழுந்து கொஞ்ச நேரம் ஜபிச்சுட்டு போனான். நான் பார்த்து என்னடா பூசாரிங்க நம்ம அப்படியே அப்படி செஞ்சிருக்கியம்மா ஆண்டோடைய சமூகத்தில். ஒரு காலத்தில் நாங்கள் உட்காந்து நாங்கள் வார்த்தையே கேட்டோம். பிறகு கொஞ்சம் இடுப்பு நோவுது என்று சொல்லி ஒரு இதில் கதிரையே போட்டோம். ஆண்டவர் சமூகத்திலே அன்னாள் வெறி கொண்டாள் என்று சொல்லி ஆசாரியர் நினைக்கத்தக்கதாய் அவள் கத்திர சமூகத்தில் அழுது இருக்கிறாள், ஜெபிச்சிருக்கிறாள், புலம்பி இருக்கிறாள், ஆண்டவர் சமூகத்தில் உருண்டு பிறன்றியாள். அழகிட்டா அவளுடைய ஜெபத்தை கத்தர் கேட்டார். அடைக்கப்பட்ட கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். நீயும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பார். கத்தருடைய சமூகத்திலே விடாப்பிடியாய் அந்த யாக்கோபை போல ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய அப்படி ஆண்டவர் அப்ரோச் பண்ணணும். என்ன தெரியுமா அர்த்தம்? இஸ்ரவேலுக்கு he who wrestles with God, ஆண்டவரோட போராடுகிற மனுஷன், தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காய் போராடின மனுஷன், கத்தரோட யுத்தம் செய்ய மனுஷன். என்றவரே என்னை ஆசீர்வதிக்கணும். போராடுகிற ஜனங்களா மாறுங்க. உங்களுடைய அற்புதத்துக்காக போராடி ஜெபிங்க. ஒருக்கா ஜெபிக்கிற, இன்னொருக்கா ஜெபிக்கிற, பிறகு என்ன அழுப்பிடிச்சிருக்கு, அது இப்படி நடக்காது போல. இதுதான் ஆண்டவருக்கு மகிமை போல. இது இப்படியே கிடக்கட்டும். இது என்ன எப்போ யோசிப்பார்? ஒரு 2-3 தரம் ஜெபிச்சிருப்பார். ஒரு 4-5 பாஸ்டர் சொல்லி ஜெபிச்சிருப்பார். ஒரு 2 தரம் உபவாசம் இருந்திருப்பார். அழகிட்டா அந்த ஆசீர்வாதம் கிடைக்க மட்டும் விடலை. கற்பம் திறக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரை அப்ரோச் பண்ணுங்க. அந்த அற்புதம் கிடைக்க மட்டும் கர்த்தருடைய சமூகத்திலே போராடுகிற மனுஷன் மாறு நீ. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய எனக்கு இந்த அற்புதம் நடந்தாலே நம்மை விட போவதில்லை. நடக்க மட்டும் போராடுகிற மனுஷனாய் ஆண்டவர் என்ன சொன்னார்? அன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றினாங்க. எல்லாரும் யோசிச்சு என்னது? கர்த்தர் ஒருவன் மேல மனதுருகி கையை நீட்டுவார், அற்புதம் கிடை. அப்ப எல்லாருமே அவரை சுத்தி தெரிஞ்சாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்குள்ள அவருடைய அந்த ஆடையினுடைய அந்த தொங்கலை தொட்டாலே போதும், என்னுடைய உதிரம் நின்று போகும், எனக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த விசுவாசத்துல யார் என்னுடைய உடையை தொட்டது, என்னுடைய அங்கியை தொட்டது யார்? ஒரு வல்லமை என்னிடத்துல இருந்து. இது ஆண்டவருடைய அசைன்மெண்ட்ல இல்லாத ஒரு காரியம். நான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசம் கர்த்தருடைய அசைன்மெண்ட்டை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலோ கர்த்தர் வேற காரியத்துக்காக போறாரு. உங்களுடைய விசுவாசம் கர்த்தரை நிற்க வைக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க விசுவாசிச்சு பாருங்க. விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் ஆகும். கர்த்தரை விசுவாசிக்கிறவன கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட்டு விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. முதலாவது சொல்றேன், இன்றைக்கு உங்களோட பேசுகிற காரியம், தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எழுதி கொள்ளுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. முதலாவது காட் ஃபர்ஸ்ட். இமீடியட் ஆன்சர். இமீடியட்டாக நான் டயல் பண்ணுற நம்பர் அது ஆண்டவருடைய நம்பர். இன்றைக்கும் கொண்டு வரல,
கொப்பியும் இல்லை பெண்ணும் இல்லை நிறைய பேர். ஆண்டவரை கிட்டி சேருங்க, ஆண்டவரை கிட்டி சேருங்க. ரெண்டாவது உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன், வாசிங்க தொடர்ந்து. சீரியாவிலிருந்து வாசிங்க ஒரு 2வது வசனம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம். எலிசா அவளை நோக்கி என்ன சொல்றார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவர் கேட்கிறாரு. ரெண்டாவது, வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. என்ன சொல்றாராம்? வீட்டில் உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? உன்னிடத்திலே என்ன இருக்கு? உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, ஆனா கர்த்தருக்கு தேவையான ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கு. நீங்க கொடுக்க வேண்டிய ஒன்று கர்த்தரிடத்துல இருக்கு, உங்களிடத்துல இருக்கு. நான் கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கு? இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களிடத்துல கர்த்தருக்கு கொடுக்கிறதற்கு என்ன இந்த எடுத்துருங்க மைக்க. கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு உங்களிடத்துல என்ன இருக்கு? பக்கத்துல பார்த்து கேளுங்க, தங்கச்சி தம்பி, உன்னிடத்துல கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய என்ன இருக்கு? முடிஞ்ச இப்போ உங்களோட மைண்டில் வந்தால் எழுதிக்கொள்ளுங்க, சரியா? என்னத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கலாம் அப்படி பார்ப்போமே. கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கிறது உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அன்லாக் பண்ண போகிறார். ஆமென். உங்களோட விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இப்போ ஆண்டவர் கேட்கிறார். அடுத்தது ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? எனக்கு நீ கொடுக்க உன்னிடத்தில் என்ன இருக்கு? ஆண்டவருக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை. ரெண்டு அந்த காசை வைத்த அவளுடைய காணிக்கை அன்றைக்கு என்ன செய்யப்பட்டது? மேன்மையாக கருதப்பட. கர்த்தருக்கு அந்த இருதயம் தான். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறார், உங்களிடத்தில் என்ன இருக்கு? உங்களுடைய சிந்தைகளை வர்றத, ஆனால் அதை கொடுக்கறதுல தான் சேலஞ்ச், தெரியுமா? அதை கொடுக்கறது தான் சேலஞ்ச். அன்றைக்கு அவளிடத்துல என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு சொல்லுங்க. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். 2ஆம் வசனம் தானே? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை என்றால். அது மட்டும்தான் இருந்துச்சு. ஒருவேளை அதை கொடுத்தா மேபி அடுத்த நாள் கூட என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆண்டவருக்கு தேவைப்பட்டது அன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிறதற்கு அவள் முழுமையாய் தேவன் மேல டிபெண்ட் ஆகணும். அல்லேலூயா. முழுமையாய் தேவன் மேல டிபெண்ட் ஆகணும். நான் ஒரு பிரசங்கம் ஒன்று பார்த்தேன். அதில் அந்த பாஸ்டர் சொல்றார், ஒரு தண்ணிக்குள்ள விழுந்தவனை ரெஸ்கியூ பண்ணணும்னு சொன்னால், தண்ணிக்குள்ள ஒருத்தன் பாஞ்சிட்டான் வழங்கிட்டா, இந்த பீச்சில் எல்லாம் இருப்பாங்க பார்த்துட்டு, தண்ணிக்குள்ள ஒரு ஆள் விழுந்தா டக்குன்னு போய் காப்பாத்துறது. தண்ணிக்குள்ள ஒருத்தன் விழுந்தா அவன் தத்தளிக்கிற நேரத்தில் பாய்ந்து போய் அவனை காப்பாற்ற மாட்டார்களாம். தத்தளிக்கிற நேரத்தில் பாய்ஞ்சு போய் காப்பாற்றான். ஏன்? தத்தளிக்கிற நேரத்தில் அவர் சரியான ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் எல்லாம் செய்வார். வழங்கிட்டா எல்லாரும் அப்படி தான். தத்தளிக்கிற நேரத்தில் கிட்ட போயிடக்கூடாது. கவலையில் இருக்கிற நேரத்தில் கிட்ட போய் வாய்களை கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா சின்ன விண்ணம் தான். வழங்கிட்டா ஒரு ஆள் பிரச்சனையில் இருக்கக்குள்ளே போயிட்டு ஜோக் அடிக்கக்கூடாது. ஜோக் அடித்தா முடிஞ்ச கதை. தத்தளிச்சு முடிய மட்டும் அந்த காப்பாற்றுறவர் என்ன செஞ்சு கொண்டிருப்பாரண்டா, பார்த்து கொண்டே இருப்பாராம். அவர் எப்ப அவருடைய பலம் எல்லாம் இல்லாம போய் மூழ்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அவை பாய்ந்து காப்பாற்றுவாங்க.
எனக்கு புதுசாக இருந்துச்சு அந்த சொல்லக்குள்ள. ஈவன் நான் கூட நான் ஒரு சின்ன ஆள், நான் இப்போ ஒரு குளத்துக்குள்ளே பாஞ்சு எனக்கு நீச்சல் தெரியாது. வழங்கிட்டேன். நம்ம நடந்து போய் நிறைய பேர் அப்படி தான் வெளியே சும்மா இப்படி அடிக்கிறது, உள்ளுக்கு என்ன செய்கிறது நடக்குது, வெளியே சும்மா காட்டி கொள்றோம் நீச்சல் அடி. மட்டக்களப்பில் கடலுக்கிட்ட இருக்கிற நிறைய பேருக்கு நீச்சல் அறியா, தூக்கி கொஞ்சம் கடலுக்குள்ளே போட்டால் ஆற்றுக்குள்ளே போட்டால் தப்புறதுக்கு தெரியாது. ஏன்னா பொதுவாக கடலுக்கிட்ட இருக்கிறார்கள் நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அன்றைக்கு அப்படி நிறைய பேர் தெரியுதல், நடந்து தெரியதான் தெரியும் நண்டு மாதிரி. அப்போ நமக்கும் அப்படி தான். இப்போ தெரியும், இப்போ பழகிட்டோம். அப்போ தெரியாது. அப்போ ஒரு நாள் நான் போய் பாஞ்ச இடத்துல ஒரு குழிக்குள்ளே போயிட்டேன். அப்படியே சுனாமி குண்டித்து விட்டுருக்கும் போல அந்த குழி, அப்படியே குழிக்குள்ளே போனால் அது போய்கொண்டே இருக்கு. அப்போ ஒரு தடவை மேலே வந்து கத்தும் பொழுது இப்போ என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ் அவன் பாஞ்சு என்ற கையை கொடுத்தா அவனை பிடிச்ச கையை பிடிச்சா அவன் இங்கால இழுபட்டு கொண்டே விழுந்தான். அப்போ நான் பார்த்து என்னடா எனக்குள்ள ஒரு பவர் வந்துட்டான்னு. சாகிற நேரத்துலேயும் அப்படி ஒரு பெருமை அதுக்குள்ளே. என்னடா இவனை தூக்கி எறிகிற அளவுக்கு எனக்கு வரல. அது ஒன்றும் இல்லை, அது பயத்தில் வார பவர். விளங்கிட்ட? உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஓட்ட வீராங்கனை இருக்காண்டு நீங்கள் பின்னுக்கு நாய் திறத்தை விட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். விளங்கிட்டா? இந்த சுனாமி அடித்த டைமெல்லாம் சிலாக்கள் ஓடி போய் எத்தனையோ அடி உயரமான மதிலுக்கு மேலெல்லாம் பாஞ்சாங்களான்ட்டு கதையெல்லாம் இருக்கு. சிலாக்கள் தென்னை மரம் மேலே தெரியாத தென்னை மரத்துக்கு மேலே ஏறினா. ஏண்டா பயத்தில் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வீரன் என்ன செய்கிறான், ஆக்டிவேட் ஆகிறார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவள் அன்றைக்கு ஒரு அற்புதம் தேவைன்னு சொல்லக்குள்ள ஆண்டவர் திருப்பி கேட்கிறார் என்ன, எலிசா திருப்பி கேட்கிறார் என்ன, உன்னிடத்துல என்ன இருக்கு, உன்னிடத்துல என்ன இருக்கு. ஆண்டவருக்கு தேவைப்பட்டது எல்லாமே அவள் முழுவதுமாய் தன்னை விசுவாசிகள் 100%. இந்த தத்தளிக்கிற மனுஷன் அவன் ஏன் அவன் கடைசி மட்டும் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவனுடைய பலன் குன்றி போய் இனி எனக்கு ஹெல்ப் இல்லை, இனி நான் அமிழ்ந்து போக போறேன் என்று சொல்லி யோசிக்கக்குள்ள தான் அங்கே ஒரு ஹெல்ப் உண்டு அவங்களுக்கு வருகிறது. அதுக்கு முன்னுக்கு இந்த இதுகளை தான் அறிவாங்க, பிடிச்சது வர்றதுக்குரிய இதுகளை அறிவாங்க, அவங்க பாய மாட்டாங்க. ஆண்டவரும் இன்றைக்கு அப்படிதான், நீங்க முழுவதுமாய் அவரை நம்பணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு பிடி அங்க ஒரு பிடி, அதுல ஆண்டவரையும் ஒரு பிடி, அப்படி பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களை பார்க்கல. சொல்லுங்க, முழுவதுமாய். எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க கர்த்தரை முழுவதுமாய் நம்புகிற தேவ ஜனங்கள்? அவள் அன்றைக்கு தன்னுடைய எண்ணெயை கொடுக்கிறாள். அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் தேவைப்பட இருந்துச்சு. என்னன்னா, அடுத்த நாள் அந்த எண்ணெய் என்னிடத்துல இல்லை, இன்றைக்கு எனக்கு ஒரு மிராக்கிள் நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அன்றைக்கு பார்த்திமேயு அரசாங்கத்தினாலே கொடுக்கப்பட்டிருந்ததான சலுகைகள் கிடைக்கிறதற்கு அடையாளமாய் வைத்திருந்த அந்த அங்கி, ஒரு சுவத்த அங்கி, அன்றைக்கு அவன் தாவீதின் குமாரனை எனக்கு மனமிறங்கும் நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்லாம அவன் ஆண்டவரிடத்திலே போகல தன்னுடைய அங்கியை கலற்றித்தான் போனான். அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்துச்சு, நான் இந்த இடத்துக்கு திரும்பி வந்து உட்கார போகிற மனுஷன் அல்ல. அல்லேலூயா. எனக்கு இனி இந்த அங்கி தேவையில்லை, எனக்கு இந்த அங்கி தேவையில்லை. நம்ம என்ன செய்வோம், அதை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க, கவனம் வச்சுக்கணும். நான் அந்த இடத்த போயிட்டு வாரன் பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரனை கொடுத்து கொஞ்சம் வச்சுக்கொள்ளு, சுகம் கிடைக்கலாட்டி திருப்பி வந்ததை நான் கேட்பேன். இல்லாட்டி நமக்கு சோறு இல்லை. அவன் அன்றைக்கு அப்படி எழும்பல. அவன் அன்றைக்கு எப்படி எழுப்பினான்டா, அவனுடைய அங்கியை தூக்கி எறிந்து இன்றைக்கு எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அந்த நிச்சயம், கர்த்தரனை நடத்துவார் என்ற நிச்சயம், எப்படியாவது நடத்துவார். அதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல விசுவாசம் வைக்கிற. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். சொல்றார், கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை தான் எங்களை அழைக்கிறார். எங்களிடத்துல இருக்கிறது ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை கொடு.
உனக்குள்ள இருக்கிற தாளந்து. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உடைய கையில என்ன இருக்கு? அவன் ஆண்டவர்கிட்ட வச்ச கம்ப்ளைண்ட் என்ன? நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, என்னை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எனக்கு திக்கு வாய், அந்த குறைவுகளை முன் வைக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டதெல்லாம் என்ன? உன்னிடத்துல என்ன இருக்கு? உன்னோட கோலை இருக்கு, அந்த கோலை கீழே போடு. அந்த கோலை கீழே போட்ட மாத்திரது அது சர்ப்பமாய் மாறினது, அது பாம்பாய் மாறினது. அந்த கோலை வச்சு தான் மிக ஃபுல்லாக அற்புதம். அதுக்கு பிறகு விளங்கிட்டா? அந்த கோலை வச்சு தான் அற்புதம். அவனோட கையில் இருந்த அந்த சின்ன ஒரு பாத்திரம், அவனோட கையில் இருந்த அந்த சின்ன ஒரு டூல், இன்றைக்கு உங்களோட கையில் என்ன இருக்கு? கர்த்தர் கேட்கிறார். பக்கத்தில் இருக்கா பார்த்து கேளுங்க, உங்களோட கையில் என்ன இருக்கு? என்னத்தை ஆண்டவர் நீங்க கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கணும். நான் கொடுக்கறத குறித்து நான் பேசுவேன் ஒரு நாள். எங்களுடைய தசம பாகத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கணும். நாங்கள் உழைக்கிற எங்களுடைய சம்பளத்தில் கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல உண்மையாக இருக்கணும். ஆண்டவருக்கு சில நேரம் அதை கொடுக்கறவே நமக்கு பிசினிப்பட்டது கிடக்குற. கர்த்தருக்கு கொடுக்கறது, ஆனால் கர்த்தர் மட்டும் நமக்கு என்ன வேணும்? அள்ளி அள்ளி கொடுக்கணும். நம்ம ஒரு சின்ன ஒரு சோத்திர காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தர் மட்டும் எல்லாம் கொடுக்கணும். நமக்கு ஒரு சின்ன ஒரு நேரத்தை கர்த்தரை கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்யணும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். நமக்கு திருச்சபைக்குள்ள வந்து ஏதாவது ஒரு வேலை இருக்கான தேடி பார்த்து செய்ய நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளோட வீட்டை கட்டணும். நமக்கு திருச்சபையில் எவ்வளவோ வேலைகள் இருக்கு. ஒரு மனுஷன் வந்து தான் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் தான் அடிச்சு அந்த கண்ணலை பார்க்கக்குள்ளேயே சிலந்தி வாழுது மேலே. நமக்குள்ள அந்த அதை பார்க்கும் பொழுது வரணும், ஏதாவது கர்த்தருக்காக நான் செய்யணும். இதெல்லாம் கட்டி நான் கல்யாணம் இப்படி நடத்துகிறேன் இல்லை. நாங்கள் தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம் இறங்குற இடம். நம்ம இதை வடிவாக வச்சிருக்கணும். அல்லேலூயா, ஆமேன். அது நான் அவருக்கு உரிய சம்பளத்தை கொடுத்தேனே, அவர் வந்து கூட்டுவார், காசு கொடுத்தா எல்லாம் வந்து செய்வாங்க. ஆனால் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து வேலை செய்யும் பொழுது அதற்குரிய பலன் எனக்கு நிச்சயம் உண்டு. அதுதான் என்னுடைய கையில் இருக்கிற கோல். தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் ஒரு வேலை செய்கிறேன் பாருங்க, ஒரு புல்லை வெட்டுறேன் பாருங்க, ஒரு தும்பத்தை எடுத்து கொஞ்சம் கூட்டுறோம் பாருங்க, அதெல்லாம் எங்கட கையில் இருக்கிற கோல். அதெல்லாம் எங்கட குடத்தில் இருக்கிற எண்ணெய். இங்க இடத்துல வந்து ஒரு பாட்டை படிக்கணும், அது என்னோட குடத்தில் இருக்கிற எண்ணெய். ஆண்டுடைய சமூகத்திலே நான் வந்து ஒரு சின்ன ஊழியத்தில் சின்ன ஒரு பங்காய் மாறுறேன். ஒரு வயரை சுற்றி வைக்கிறேன்னா, ஒரு லைட் ஆஃப் பண்ணுறேன், ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணுறேன், எண்ணெயில் போட்டுறேன். இதெல்லாம் குடத்தில் இருக்கிற எண்ணெய்கள். கத்தரிக்காய் கொடுக்கிற எல்லாமே உன்னுடைய குடத்தில் இருக்கிற எண்ணெய். ஏன்னா நான் ஒரு குடம், இடத்துல கொஞ்சம் தான் இருக்கு. என்னிடத்துல இருக்கிறத வச்சு எப்படி எதிர்காலத்தை நிர்ணயிக்கல. நிறைய பேர் அப்படிதான் யோசிச்சாங்க. ஆனால் ஒரு கிரைசிஸ் வந்து கிடக்கிற தங்க நகை எல்லாத்தையும் விற்று சோறு வாங்கி சாப்பிட்டோம். ஓமா இல்லையா? ஏதோ 5 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நினைச்சு கொண்டிருந்தோம். வந்தது ஒரு கிரைசிஸ். சனம் லைனில் நின்று நகை விற்று மரக்கறி வேண்டி சாப்பிட்டோம். ஆண்டவருடைய வசனத்திலேயும் ஒரு கழுதையினுடைய தலை ஆயிரக்கணக்கான விலைக்கு போன கிரைசிஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்படி வரும். இந்த ஏற்றி கொண்டே போகிறான் பெட்ரோல், எல்லா விலையும் அப்படி ஏறிக்கொண்டே போகுது. கர்த்தர் ஒருவரே எனக்கு சகாயர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஜூன் மாதம் போட்ட வார்த்தை அதுதான். நீ நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை போல இருப்பாய். அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே நான் தோன்றுகிற இதில் தண்ணீர் வரும். கர்த்தர் என்ன வாழ வைப்பார்? கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. நேரம் இல்லாதனால இன்னொரு வார்த்தை மட்டும் காண்பித்து நான் முடிக்கிறேன். ஆண்டவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார்.
6ஆம் வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. எப்போ இல்லைன்னு சொன்னாங்களோ அப்போ என்ன செஞ்சுது? என்னன்னு வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். இந்த காலை வேளையிலே நான் கடைசியாக முடிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற தேவ ஜனங்களாய், தேவ ஜனங்களை எங்களை அர்ப்பணிக்கிற தேவ ஜனங்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, அவரிடத்திலே அவள் இல்லை என்று சொல்ல மட்டும் அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே அதை வாஞ்சித்து கொண்டு இருந்தாள். இனி அவள்கிட்ட பாத்திரம் இல்லை நிரம்ப, அது மட்டும் அவள் கர்த்தர் சமூகத்தில் அந்த ஆசீர்வாதத்துக்காய் நின்றாள். கர்த்தர் ஊற்றிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நிரப்ப ஆண்டவர் வாஞ்சியா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லலாம். அந்த விதவையை போல ஆண்டவரே எனக்கு பாத்திரம் நிரம்பணும். ஏதோ ஒரு பாத்திரம் உங்களோட வாழ்க்கையில் நிரம்ப இருக்கு. சந்தோஷம் என்ற பாத்திரம், உங்களுடைய பொருளாதாரம் என்கிற பாத்திரம், நிம்மதி என்கிற பாத்திரம், உங்களுடைய உறவு, அந்த பாத்திரம் நிரம்பணும். ஏதோ ஒரு பாத்திரம் உங்களுக்கு இருக்கு, வெறுமையா இருக்கு. கர்த்தர் சமூகத்தில் சொல்லுங்க, நிரம்ப மட்டும் சொல்லுங்க. அவள் சொன்னாள், இனி பாத்திரம் இல்லை ஆண்டவரே, இனி பாத்திரம் இல்லையா, எல்லாத்தையும் நீங்க நிரப்பிட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிரப்புதலுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போக மாட்டோம். நாங்கள் ஆண்டவரத்தில் எங்களை அப்பு கொடுக்க போகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். இது நீங்க கூப்பிடுற நேரம், இது நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுற நேரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய். இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு தேவன் ஒரு விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஓ ரபாபாலாதானா மாரிகபாஷேரரதா ரீமாதானா மஹந்தரே ரிதலபாஷேரரதனா மந்தியலதனமா. அல்லேலூயா, சோதரம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த எண்ணெய் ஊற்றப்படாமல் இருக்கிறதற்கு காரணம், அந்த ஆசீர்வாதம் ஊற்றப்படாமல் இருக்க காரணம், நீங்கள் ஸ்டில் உங்களுடைய பலத்தினால செய்யலாம்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பலத்தினால் நீங்கள் கிரியை செய்யணும். ஆனால் அது தேவனுடைய அனுக்கிரகத்தால் செஞ்சு பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து செஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் அதை இன்னும் மகிமையாய் ஆண்டவர் பயன்பட கர்த்தர் கிருபை செய்வார். மோசேட கையில் இருக்க மட்டும் அந்த கோல், அது நாயை திறத்துறதுக்கும் ஓநாயை திறத்தி அடிக்கிறதுக்கும் இல்லாட்டி ஊன்றி நடக்கிறதுக்கு தான் அந்த கோல். ஆனால் கோல் பயனுள்ளது தான். கோல் எதற்கோ பயன்பட்டது. ஆனால் அது எப்போ கர்த்தருடைய கரத்தில் விழுந்துச்சோ, அது அடையாளங்களை செய்கிற இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கிற கோலாய் மாறினது. நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, என்னுடைய வேலை அதை என்னுடைய பலத்தினாலே தானே நான் செய்கிறேன்.
என்னுடைய பலத்தினால, என்னுடைய கிரியேட்டிவ் பவரில் நான் அதை செய்கிறேன். நீங்கள் செய்கிறீங்க. ஒரு சின்னனா ஆண்டு அதில் நீங்கள் கிரியை செய்கிறீங்க. ஒரு சின்னனா ஒரு சந்தோஷத்தை நீங்கள் சம்பாதிச்சு கொள்ளுங்க. ஒரு சின்னனா ஒரு சுகத்தை சம்பாதிக்க ஆண்டவருடைய சொல்கிறார், என்னிடத்துல அர்ப்பணித்துப்பார். கர்த்தரை நம்பி அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொடு. ஆண்டவர் அதை மகிமையாய் பயன்படுத்த போகிறார். உன்னுடைய எண்ணெய் ஒரு நாளுக்கு தான் காணும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டால் வார்த்தை சொல்லுகிறது, அவள் மாத்திரம் அன்றைக்கு திருப்தியாகவில்லை. ஆண்டவர் சொன்னார், அதை வைத்து நீ தொழில் பண்ணி ஆதாயம் செஞ்சு நீ உன்னுடைய மிச்ச நாட்களை எல்லாம் பார்த்துக்கொள். அந்த அளவிற்கு அன்றைக்கு பாத்திரம் நிரம்பினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் தருகிறேன், என் முழுவதுமாய் தருகிறேன். ஆண்டவர் சொன்னார், உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். கடன் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் எங்களுக்கு வாழச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீதம் எடுக்க வைப்பார், மீதம் எடுக்க வைப்பார். உங்களுடைய சம்பளத்தில் மீதம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. மட்டுக்கு மட்டாய் முடிகிற வாழ்க்கை அல்ல, மீதம் எடுத்து ஜீவனம் பண்ணுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. எதிர்காலத்தில் ஜீவனம் பண்ணுகிற வாழ்க்கை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடு. உங்களுடைய தொழிலை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களோட தாளந்தை ஒப்பு கொடுங்க. உங்களோட டேலண்ட்டை ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தரை விட்டு தூரமாக இருக்காதீங்க. கர்த்தரை கிட்டி சேரலாம். அல்லேலூயா.